விருச்சிகத்துக்கு சனியுடைய பார்வை 11த் ஹவுஸ்லயும் பதியும், 2ண்ட் ஹவுஸ்லயும் பதியும். அதாவது விருச்சிகத்துக்கு 2ஆம் இடம், விருச்சிகத்துக்கு 11ஆம் இடத்துல சனி பார்வை விழுது. சனி வந்து உழைக்கும் வர்க்கம். அப்போ உங்களுடைய வேலை, உங்களுடைய தொழில், உங்களுடைய வருமானம், உங்களுடைய வேலை செய்ற விஷயங்கள் இதெல்லாம் லாபமா கன்வெர்ட் ஆயி பணமா வந்தா தானே திருப்தி. அந்த பணமாவும் கன்வெர்ட் ஆவறதுக்கான எல்லா வேலையும் இந்த முறை நடக்கிறதுக்கு வாய்ப்புகள வாரி வாரி குடுத்துருவாரு. என்ன காரணம் அப்டின்னா, 2ஆம் இடத்துல சனி பார்வை பதியிறது உங்க உழைப்புக்கு ஊதியம். 11ஆம் இடத்துல சனி பார்வை பதிகிறது, நீங்க சம்பாதிக்கிறத சேமிப்பா கன்வெர்ட் பண்ற ஒரு டைம். ஸோ ஏதோ ஒண்ணு நீங்க வந்து சேமிக்கிறதுக்கு ஒரு திட்டம் போட போறீங்க. எப்படியாவது அத வந்து இந்த வாட்டி சேர்த்து வச்சுரணும். இந்த வாட்டி செலவழிச்சிடக்கூடாது. லாபகரமா கன்வெர்ட் பண்ணணும். ஒரு ஒரு வகையில ஒரு இன்கம் வருது. அத வேற வகையில இன்வெஸ்ட் பண்ணி லாபகரமா கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு என்ன வழி? அப்படிங்கிறத தேடுறதுக்கு இந்த விருச்சிகத்துக்கு சரியான சனி பெயர்ச்சி. அப்ப விருச்சிகத்த பொறுத்தவரைக்கும் சனி பெயர்ச்சி நெகட்டிவா எங்கேயும் பெருசா வரல. ஏதாவது ஒரு சின்ன மைனஸ் ஏதாவது இருக்குமா அப்படின்னு ரொம்ப ரொம்ப யோசிச்சு யோசிச்சு பார்க்கும்போது, மறுபடியும் சொல்றேன். ஹெல்த்ல மைனரா ஏதாவது சின்ன சின்ன இஷ்யூஸ் வரலாம். ஸ்டமக் ரிலேட்டட். அவ்வளதான் இருக்கு. அப்ப விருச்சிகம் இந்த முறை வரக்கூடிய இந்த சனி பெயர்ச்சி, உங்களுக்கு வந்து வருமானத்த அதிகரிக்கிற வேலைய வந்து அவர் எப்படியாவது பண்ண ஆரம்பிக்க போறாருன்னு அர்த்தம். நீங்க எப்பவுமே ஹார்ட் ஒர்க்கர் தான். பட் ஹார்ட் ஒர்க் வந்து யாரும் பே பண்ணலன்னா, அப்புறம் அந்த ஹார்ட் ஒர்க்ல என்ன யூஸ்? பட் இந்த முறை அதுக்கு ஒரு பேவும் கிடைக்கும். அந்த அந்த வொர்க்குக்கு உண்டான பணமும் வரும். பிளஸ் அத வந்து வேற வகையில நீங்க இன்வெஸ்ட் பண்ணி, அத லாபகரமா கன்வெர்ட் பண்ணி சேர்த்து வைக்கிற ஒரு பலனையும் இந்த முறை சனி குடுக்க போறார். 4ஆம் இடத்துல சனி விலகுனதுனால, வீடு வாங்கணும்னு ரொம்ப நாளா ஒரு கனவா வச்சிருந்தீங்க. ஒரு பெரிய ட்ரீம் ஹவுஸ் நான் வீடு கட்டணும். எல்லாரும் அங்க தான் வாழணும் ஒரு ஆசை இருக்கு. அந்த மாரி ஒரு வாய்ப்ப இந்த முறை ஏற்படுத்துறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு பலன். அடுத்தது ஒரு நல்ல வாகனம் வாங்கணும். ரொம்ப நாளா நான் பிளான் பண்ணியிருக்கேன். என்னால வாங்கவே முடியல. அடிக்கடி ரிப்பேர் குடுத்துட்டே இருக்கு. எப்படியாவது மாத்தணும்னு நினைச்சேன். இந்த முறை அந்த ஒரு வாய்ப்பையும் இந்த சனி ஏற்படுத்துவார். ஸோ வாகன வசதிய அதிகரிச்சுக்கலாம். நல்ல ஒரு வீடு, நல்ல ஒரு குடி அமர்வு, ஒரு நல்ல ஒரு இடத்துல லொகேஷன்ல வந்து உங்களுக்கு சேஞ்ச் வேணும்னா அந்த சேஞ்ச். அதுக்குண்டான ஒரு சரியான வாய்ப்பு. அதுவும் இந்த சனி பெயர்ச்சியில உங்களுக்கு ரொம்ப பிராப்தமா அமையறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்கு. அதே மாரி 11ஆம் இடத்த சனி பார்க்கிறதுனால, சகோதரர்கள் வழியிலலாம் உங்களுக்கு வந்து ஒரு ஆதாயம் கிடைக்கும். மூத்தவர்கள், இளையவர்கள் எல்லார் மூலியமாவே ஒரு ஆதாயம் கிடைக்கிறதுக்குலாம் நல்ல வாய்ப்புகள் உண்டு. அதே மாரி உங்களுக்கு வந்து இந்த குடும்ப கஷ்டம், ஏதாவது ஒரு கடனோ, இல்ல ஏதாவது ஒரு கஷ்டங்கள்லாம் ஃபேஸ் பண்ணியிருந்தீங்க. நெறைய டெப்ட்ஸ் அப்படியே இருக்கு அப்படின்னா, அதெல்லாம் மட மட மடன்னு அடைச்சுட்டு, கொஞ்சம் நிம்மதியா பரவால்ல. இந்த கடன்லாம் வேகமா குறைச்சுட்டோம். அதுவே நமக்கு லாபமாவும் இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்ற மாரி ஒரு ஸ்மார்ட் திங்கிங்கோட பண்றதுக்கும் இந்த சனி ஹெல்ப் பண்ணும். அடுத்தது வந்து நம்ம வந்து பார்த்தோம்னா, நெறைய பேருக்கு வந்து ஆல்ரெடி ரொம்ப உடம்புல வந்து பலவிதமான உடல் உபாதைகள்ல நெறைய ட்ரீட்மெண்ட் எடுத்து சரியாகல, குணமாகல. எப்பதான் எங்களுக்கு வந்து அது ரிலீஃப் கிடைக்கும்னு நெனைச்சவங்களுக்கு, இந்த முறை ஒரு மாற்று வைத்தியம் கை கொடுத்து உங்கள சந்தோஷப்படுத்தும். ஸோ ஓவராலா விருச்சிகம் அப்படிங்கிற ராசிய பொறுத்தவரைக்கும், இந்த முறை வரக்கூடிய சனி பெயர்ச்சி, ஆதாயமான, சாதகமான, முன்னேற்றத்தை தரக்கூடிய, வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல சனி பெயர்ச்சி. வாழ்த்துக்கள்.